விளைச்சல். என்னது RCB டீம் மாதிரி இருக்கணுமா? இப்படி ஒரு கல்யாண கிஃப்டை எனக்கு தெரிஞ்சு யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க. கல்யாணத்துக்கு வந்துட்டு மொய் எழுதுறது, ஏதாச்சும் கிஃப்ட் கொடுக்கறவங்க ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ். ஆனா யோசிச்சு வித்தியாசமா ஏதாச்சும் கொடுக்கறவங்க தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வரிசையில ரிசப்ஷனுக்கு வந்துட்டு கங்க்ராச்சுலேட்லாம் சொல்லிட்டு மாப்பிள்ளை பொண்ணுக்கு ஒரு கிஃப்ட கொடுக்குறாங்க. என்னடா இது போஸ்டர் மாதிரி இருக்கே அப்படின்னு ஓபன் பண்ணி பார்த்தா அதுல RCB டீமை பத்தி இருக்குங்க. மாப்பிள்ளை பொண்ணு 2 பேருடைய ஃபேஸையும் வச்சுட்டு அவங்களுக்கு வந்து RCB ஜெர்சி போட்டு விட்டுட்டு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா கப்பு வேற இருக்கு. அவங்கள மோட்டிவேட் பண்ற மாதிரி ஒரு வேர்டிங்ஸ் வேற எழுதியிருக்காங்க. வாழ்க்கை எவ்வளவுதான் அவங்களை பின்னுக்கு தள்ளுனாலும் RCB போல டீமா செயல்பட்டு முன்னேற வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. என்ன கருத்துங்க? RCB டீம் வந்து என்னதான் பாயிண்ட்ஸ் டேபிள்ல லாஸ்ட் இடத்துல இருந்தாலும் அதுக்கப்புறமா வந்து தீவிரமா ஒரு டீமா செயல்பட்டு அடுத்தடுத்து வெற்றி பெற்று பிளே ஆஃப்க்கு போனாங்க. அந்த மாதிரி வாழ்க்கையிலயும் நீங்க முன்னேறி போகணும் அப்படின்னு ஒரு தாட்ஃபுல்லான கிஃப்ட் கொடுத்திருக்காங்க. சூப்பர்பா. விக்கி வித் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றவங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருக்காங்க. இந்த பொண்ணை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல அப்படின்னு உங்களுக்கு தோணி இருக்கும். விஜய் டிவில சக்திவேல் அப்படின்ற சீரியல்ல இவங்க வருவாங்க. ரியல் லைஃப்ல இவங்களுடைய மாமியார் சாந்தி, ரியல் லைஃப்லயும் இவங்க தாங்க மாமியாரு. அதான் அம்மி 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 மிதித்துன்னு ஒரு பாட்டு பார்த்திருப்போம். ரீசெண்டா பிக் பாஸ்ல கூட சாந்தி அக்கா வந்திருப்பாங்க. சோ அவங்களுடைய பையன் முரளியை தான் சந்தியா கல்யாணம் பண்ணியிருக்காங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பிஹைண்ட் ரூட்ஸ்ல வந்துட்டே இருக்கு. இப்போவே ஃபாலோ பண்ணுங்க.